ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். பாருங்க, நமக்கு பெரிய அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ராஜாக்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய அதிகார படைத்தவர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? வாகனத்தில் தான் முன்னாடி போவாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் போகும்போது குதிரைகளிலே போவார்கள், ரதங்களிலே போவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களை பல பேர் சூழ்ந்து நடப்பாங்க. பல இராணுவங்கள் கூடவே போகும். இன்றைக்கும் கூட நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மந்திரிகள் போகிற போது யார் போவாங்க தெரியுங்களா? மிகப்பெரிய படையாட்கள் போவாங்க, போலீஸ் அதிகாரிகள் கூட போவாங்க, முக்கியமான அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் கூடவே போவாங்க. எனக்கு அன்பான தேவ ஜனங்களை, எதற்கென்று சொன்னால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக போவார்கள், அவர்களோடு கூட போவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் கர்த்தாதி கர்த்தான், ராஜாதி ராஜா, அவர் நமக்கு முன்னாடி போனால் அது எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுங்களா? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போகிறாராம். ஆண்டவர் நடந்து போகிறார். எவ்வளோ அற்புதமான வார்த்தை இல்லை? ஆண்டவர் எனக்கு முன்னாடி போகிற பொழுது நான் என்ன தெரியுமா செய்கிறேன்? ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறேன், அவருக்கு பின்பாக நடந்து போயிட்டே இருக்கிறேன். அதனால் எனக்கு ஒரு தைரியமான ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னார், ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பை தருகிறார். ஆண்டவர் எனக்கு முன்னாடி போகிறதுனால என்னுடைய வழிகள் எல்லாம் எனக்கு திறந்து கொடுக்கப்படுகிறது, என்னுடைய பாதைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. எனக்கு முன்பாக எந்த தடையுமே இல்லை. ஏனென்று கேட்டால், ராஜா போகிற போது அவருக்கு முன்பாக எந்த தடையும் இருப்பதில்லை. மந்திரி போகும்போது பார்த்தீங்கன்னா, சில சமயத்தில் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டிராஃபிக் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மந்திரி அல்லது முக்கியமான மிகப்பெரிய பிரமுகர்கள் அந்த இடத்தை கடந்து போகிற வரைக்கும் என்ன தெரியுமா பண்ணி வச்சுருப்பாங்க? டிராஃபிக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இவர்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? மற்ற டிராஃபிக் எல்லாம் அனுப்புவாங்க, மற்ற ஜனங்கள் எல்லாம் அனுப்புவாங்க. ஏனென்று கேட்டால், அவர் போகிறார், முக்கியமான மனிதர்கள் போகிறார் என்று சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த முக்கியமான மந்திரி போகும்போது அவருக்கு பின்னாடி பல கார்களும் போகும். முன்னாடி மந்திரி கார் போச்சுன்னா அதுக்கு பின்னாடி பல கார்கள் போகிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம் எத்தனையோ முறை. அப்படி கர்த்தர் நமக்கு முன்னாடி போனார்னா நாம் அவரை ஃபாலோ பண்ணி போகும்போது நாம் சுலபமாக எல்லா இடத்தையும் கடந்து போக முடியும். எந்த ஒரு டிராஃபிக் ஜாமும் இல்லாமல், எந்த ஒரு தடை இல்லாமல் கடந்து போக முடியும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சீஃப் மினிஸ்டர் வர்றாங்க, பிரைம் மினிஸ்டர் வர்றாங்கன்னு சொல்லி நினச்சிக்கோங்களேன், இன்னும் கூட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிவிடும் அந்த நிகழ்ச்சி. என்ன தெரியுமா செய்வாங்க? அதற்கு முன்பாகவே எந்த இடத்து வழியாக போகிறாங்களோ அந்த வழியெல்லாம் பிளான் பண்ணுவாங்க, ரூட்டெல்லாம் பிளான் பண்ணுவாங்க, எந்த ரூட் வழியாக போகிறாங்கன்னு சொல்லி முடிவு செய்வாங்க. அது மாத்திரமல்ல, அந்த பகுதியில் ஏதாகிலும் குழி இருக்கிறதா, ஏதாகிலும் இடையூறு இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்பாங்க. அப்படி ஒருவேளை குழி இருந்துச்சுன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல அந்த ரோட்டையே புதுசாக மாற்றி போட்டுருவாங்க. எனக்கு அன்பான தேவஜனங்களே, கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறார். வேதம் சொல்கிற ராஜா நமக்கு முன்பாக போகிறார். அப்போ பரலோக ராஜா முன்னாடி போனார்னு சொன்னால், நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பாதைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செவ்வையாக மாற்றி விடுவார், ஒழுங்குபடுத்தி விடுவார், நேர்த்தியாக மாற்றி விடுவார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, இன்றைக்கு தேவன் மீது உங்கள் நம்பிக்கை வைத்திருங்கள். அவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு முன்னாடி போங்க, நான் நல்ல, நீங்கள் தான் எனக்கு முன்னாடி போகணும், இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாய் நீங்கள் தான் எனக்கு முன்னாடி போகணும்னு சொல்லுங்க. கர்த்தர் வெகு சுலபமாய் அந்த தடைகளை மாற்றி போடுவார், அந்த தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். அதனால் தான் வேதம் சொல்கிறது, அவர்கள் வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நடந்து போவார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய போராட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு, ஆண்டவரே இந்த காரியத்திலே நீங்கள் செயல்படுங்கன்னு சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த வசனத்தை பேசுகிற போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது.
ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் என்ன தெரியுமா செய்தாராம்? இஸ்ரேல் ஜனங்களை சுமந்து கொண்டு வந்தாராம். கானானுக்கு போய் சேர்கிற வரைக்கும் சுமந்து கொண்டு வந்தார். அவர் நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார். இன்றைக்கும் கூட நீங்கள் போகிற போது அவர் உங்களை தூக்கி சுமப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர்கள் தோள்கள் மீது நீங்கள் சாய்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். அவர் தோள்கள் மீது நீங்கள் உங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னார். அவர் உங்களை தடைகள் எல்லாவற்றையும் வெகு எளிதாக கடந்து போக பண்ணுவார். ஏன்னு கேட்டால் நீங்கள் தேவனுடைய தோள்களின் மேல் அமர்ந்திருக்கிறீர்கள். இப்படி நடக்க போகிறது யார் தெரியுங்களா? ஆண்டவர் தான் நடக்க போகிறார். அவருடைய பாதங்களுக்கு கீழே என்ன இருக்குது தெரியுங்களா? ஒருவேளை இந்த உலக பிரகாரமான சர்ப்பங்கள் இருக்கலாம், தேர்கள் இருக்கலாம், வழியிலே முட்கள் இருக்கலாம், கரடுகள் இருக்கலாம், முரடுகள் இருக்கலாம். எந்த பாதையாக இருந்தால் என்ன, கர்த்தர் உங்களை தூக்கி சுமக்கிற தேவனாக இருக்கிறதுனால நீங்கள் இல்லை, அவரே உங்களை அந்த பாதையை நடத்தி கொண்டு போவார். நீங்கள் தேவனுடைய தோள்கள் மேல் அமர்ந்து வெகு சுலபமாக வெகு லகுவாக அந்த தடைகளை தாண்டி செல்வீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய தடைகளை தாண்டி செல்லும்படியாய், இடையூறுகளை தாண்டி செல்லும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ராஜா உடைய பிள்ளைகளுக்கும் கடந்து சென்று தடைகளை நீக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் பிதாவே, ஆமென். God bless you.